ஸ்கூல்ஸில் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்கும். அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும், எதேச்சியாக நடந்திருக்கும். என்னடா நான் தானே இவ்வளவும் பண்ணினேன், நான் தானே இந்த ஹோம்ஒர்க் பண்ணினேன், நான் தானே இங்கே பதில் சொன்னேன், ஆனால் எனக்கு எப்படி இது நடக்காமல் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணணுங்கிறது தான் இருக்குது. ஏன்னா, மற்றவங்களுக்கு நம்ம உழைப்பு போட்டுகிட்டே இருக்கப்போ, அந்த உழைப்பை சுரண்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்கள்ட்ட. அப்போது உங்களுக்கான நேரங்கள் நீங்கள் ஒதுக்குறது, கொஞ்சம் நிதானமாக போய் முடிஞ்சவங்க ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வாங்க. முடியாதவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு ஒரு காலை நேரத்திலேயோ இல்லை ஒரு சாயங்கால நேரத்திலேயோ போய் நாள் கிழமையெல்லாம் எதுவும் வேண்டாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறதுக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு வந்தாலே போதுமானது. அங்கே இருக்க ஒரு பிரசாதத்தை அமைதியாக நிதானமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது, அந்த படப்படப்புங்கிறது அதிகரிக்க போகுது. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனா, அந்த வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்புல எனக்கு தொழில் அமையுமா? எனக்கு வேலை அமையுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு.